வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். முருக பக்தர்கள் மாநாடு ஜூன் 22 மதுரையில். இடம் அம்மா திடல், பாண்டிக்கோவில் அருகில். முருகன் அருள் பெற அழைக்கின்றார்கள். பாஜக சிந்தனையாளர் பிரிவு, தமிழ்நாடு. இந்துத்துவ அமைப்புகள் நடத்தக்கூடிய மாநாட்டுக்கு முருக பக்தர்கள் போக மாட்டாங்க. இது சங்கிகள் மாநாடு சேகர்பாபு சொல்லியிருக்காரு. முத்தமிழ் முருகன் மாநாடு என்று நடத்தி மாநாட்டின் பெயரால் வசூல் வேட்டை நடத்திய திராவிட தொங்கி சேகர்பாபு, திராவிட மாடல் அரசு நடத்திய முத்தமிழ் முருகன் மாநாடு என்று பேசி ஓட்டு நாடக அரசியல் நடத்தியது திராவிட தொங்கிகள் மாநாடு. நீங்க ஒரு அரசாங்கம் நடத்தக்கூடிய ஆன்மீக மாநாட்டில் அரசியல் பேசப்பட்டது. அங்க திமுகவுடைய சித்தாந்தங்கள் ஒழிக்கப்பட்டது. மொழி அரசியல் பேசப்பட்டது. அங்க பேசுவது சரி என்று சொன்னால் இங்கே கூடக்கூடிய கூட்டத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய வகையிலே சொல்கிறேன், சங்கிகள் நடத்தக்கூடிய இந்த முருகன் மாநாட்டிலே அரசியல் பேசினாலும் தவறொன்றும் இல்லை. எப்படி வடநாட்டுல வந்து ராமரை வச்சு அரசியல் இந்துத்துவ இயக்கங்கள் பண்ணாங்களோ அதே மாதிரி தமிழ்நாட்டுல முருகனை வச்சு அரசியல். எங்க வடநாட்டு நம்ம நாட்டு சாமிங்க ராமர் வடநாட்டுக்காரன் சேட்டா. அயோத்தியில இருந்தானே தமிழ்நாட்டுக்கு வந்தாரு. ஏங்க அவருடைய குலதெய்வம் வருது தெரியுமா? ரங்கநாதபுரம். அவரு வடக்க இருந்தானே வந்தாரு. வடக்க இருந்து வந்தார். ராமனுக்கு இந்த மண்ணுக்கு சம்பந்தம் இல்லை. நீங்க எப்படி திமுக கார புத்தி மாதிரி இருக்கு? மதுராதினா அரசியல்வாதியா ஆன்மீகவாதியா சொல்லுங்க. ஒரு சில எக்ஸெப்ஷன் இருக்குங்க. என்னங்க? ஆனா தமிழ்நாட்டு கிராக்கான்னு கேக்குறேன். இதெல்லாம் வந்து வரம்பு மீறிய வார்த்தை. நீ மரபு மீறுகிறது போது நான் வரம்பு மீறு தப்பு இல்லையா? ஒரு மடம் என்பது ஞான சம்பந்த பெருமான் உருவாக்கிய அந்த திருமணம். அந்த மடத்துடைய மரபை மீறி வாசல்ல வந்து நீ வரவேற்கலாமா? அது எங்க மோடியாக இருந்தாலும் சரி, எங்க அமித்ஷாவாக இருந்தாலும் சரி, எங்க ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, அது தவறு. அப்படி என்ன சார் இந்துக்களுக்கு தமிழ்நாட்டுல பிரச்சனை இருக்கு? என்ன பிரச்சனை? ஸ்டாலின் பண்ணிட்டாரு. இந்துக்களுக்கு ஸ்டாலின் என்ன சார் என்ன பண்ணல? என்ன நீ பண்ணிருக்க? சொல்லுங்க சார், பட்டியல் போடுங்க சார். நானே இந்த வீடியோ வந்து ஸ்டாலின் இந்துக்களுக்கு செய்தது என்ன? நான் உங்களை எதிர்கேள்வி வைக்கிறேன். நீங்க என்ன? நான் நெறியாளர் சார். தமிழ்நாட்டுல 3000 கோயிலுக்கு HRM கும்பாபிஷேகம் பண்ணிருக்காங்க சார். உங்க போட்டு காசுல பண்ணல. விஜயநகர சாம்ராஜ்ய மன்னர்களால் கொலை செய்யப்பட்ட அந்த சிக்கந்தர் அவர் கொள்ளக்காரன். அப்படித்தான் சில சான்றுகள் சொல்லுது. அப்புறம் எதுக்கு விஜயநகர பேரரசே வந்து அவருக்கு வந்து தர்கா கட்டுறதுக்கு இடத்த கொடுத்து மானியமும் கொடுக்கணும்? கொடுத்துருக்காங்களா? எனக்கு அந்த சான்று காமிங்க, நான் பேசுறேன். அப்புறம் எப்படி சார் மலையில வந்து தர்கா கட்ட முடியும்? தர்கா இருக்கு, உங்களை வழிபாடு செய்யறதுக்கு தொந்தரவு இல்லையே. ஏன் உங்களுக்கு இறை வழிபாட்டுக்கு பிரச்சனை இல்ல, உங்களுக்கு இறை தான் பிரச்சனையா இருக்கு. ஆதரணையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இந்து தமிழர் கட்சி நிறுவன தலைவர் திருமிகு ராம ரவிக்குமார் வந்துள்ளார். வணக்கம் ராம ரவிக்குமார் சார். வணக்கம் தம்பி. முத்தமிழ் முருகன் மாநாடு இந்து சமய அறநிலையத்துறை பயணியில நடத்துறாங்க. மதுரையில வருகிற 22ஆம் தேதி இந்து முன்னணி முருக பக்தர்கள் மாநாடு நடத்த போறாங்க. தமிழ்நாடு அரசாங்கம் நாங்கள் முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்திட்டோம், இதுதான் மாநாடு, அவங்க நடத்தக்கூடிய மாநாடு சங்கிகள் மாநாடு, பக்தர்கள் யாரும் போக மாட்டாங்க. ஜூலை மாதம் நடக்கக்கூடிய திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர் கும்பாபிஷேகத்துக்கு தான் வந்து முருக பக்தர்கள் போவார்களே தவிர இந்துத்துவ அமைப்புகள் நடத்தக்கூடிய மாநாட்டுக்கு முருக பக்தர்கள் போக மாட்டாங்க. இது சங்கிகள் மாநாடு சேகர்பாபு சொல்லியிருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? முத்தமிழ் காவலர் கருணாநிதி அவர்கள் வழியில் வந்த திமுக அரசு என்று மார்தட்டி கொள்ளக்கூடிய முத்தமிழை வித்தவர்கள், முத்தமிழால் பிழைத்தவர்கள், முத்தமிழ் முருகன் மாநாடு என்று நடத்தி மாநாட்டின் பெயரால் வசூல் வேட்டை நடத்திய திராவிட தொங்கி சேகர்பாபு ஓட்டு நாடக அரசியலுக்கு நாங்கள் இந்து விரோதிகள் இல்லை என்று சொல்லி அரசாங்கத்தினுடைய அத்தனை எந்திரங்களையும் பயன்படுத்தி, அரசாங்கத்தினுடைய திருக்கோவிலுடைய மைதானத்தை பயன்படுத்தி, கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களிடம் பெரும்பணக்காரிடம் நிதி வசூல் வேட்டை நடத்தி மாநாடு நடத்தி திராவிட மாடல் அரசு நடத்திய முத்தமிழ் முருகன் மாநாடு என்று பேசி ஓட்டு நாடக அரசியல் நடத்தியது திராவிட தொங்கிகள் மாநாடு. ஆன்மீக வச்சு மாநாடு தான் பண்ணாங்களே தவிர அதை வச்சு ஓட்டு அரசியல் எதுவுமே பண்ணலையே சார். நீதான் நாத்திகவாதியாச்சே, கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய பெரியாருடைய பேரனாச்சே, இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருந்து கொண்டு அல்லாலியா சொன்ன நபராச்சே. பழனி திருக்கோயில்ல நீங்க முருகனுக்கு மாநாடு நடத்துறீங்களே, கந்தசஷ்டி பெருவிழா சமயத்துல கந்தசஷ்டி குறித்து அவதூறாக பேசிய அந்த காட்டு மிராண்டிகள் மீது இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்தது? நடவடிக்கை எடப்பாடி எடுத்துட்டாரு சார். யாருக்கு எடுத்தாரு? நீ அது எதிர்த்து கண்டனமாவது தெரிவிச்சியா? நீயே அந்த பேசிய நபர்களுக்கு அந்த யார் அந்த சார், அவர் தானே பொன்னாடை எல்லாம் போத்தினாரு அந்த யூடியூபருக்கு. நான் கேட்கறது, பழனியில் நடந்தது முத்தமிழ் முருகன் மாநாடு, நடத்தியது திராவிட மாடல் அரசு. முருகன் நல்ல வேளை திராவிட சாமின்னு சொல்லாம போயிட்டானு.
எங்க திராவிட மாடல் கடவுளே முருகன் தான், பழனி ஆண்டவன் தான் சொல்லல. அது ஒண்ணுதான் மிச்சம். 2வது கருவறைகளிலே தீண்டாமை இருக்கக்கூடாது, அதை ஒழித்த அரசுன்னு சொல்லி ஸ்டாலின் பேசினார். ஒரு முதல்வர், திமுகவுடைய தலைவர் அனைவருக்கும் பொதுவான நபராக இருந்திருந்தால் முத்தமிழ் முருகனுக்கு மாநாடுக்கு நாங்க தான் உண்மையான ஆளுக, இவங்க பூரா சங்கின்னு சொல்றான்ல இந்த திராவிட தொங்கி, முதலமைச்சர் மாநாட்டுக்கு வந்தாரா? முருகன் கோவிலுக்கு வந்தாரா? காவடி எடுத்தாரா? கையில் வேல் ஏந்தினாரா? திருநீறு பூசினாரா? எதுவும் இல்ல. நிதி கொடுத்திருக்காங்களா அரசாங்கம்? நிதி எடுத்திருக்கா சார். நிதி எங்க கொடுத்தான்? நிதி எடுத்தான், நிதி வசூல் பண்ணலாம். நான் வெளிப்படையாக கேட்கிறேன், பழனியில் நடந்த அந்த முத்தமிழ் முருகன் மாநாடு வரவு செலவு கணக்கு என்ன சொல்லுங்க? வெளியே கொடுக்கலையா? கொடுக்கலையே. வெள்ளை அறிக்கை கேட்டா வெள்ளை பேப்பரை கொடுப்பான். அதுக்குன்னு தனி அக்கௌண்ட் சார். ஒவ்வொரு கோவில்கள்லயும் வசூல் சார். அதுக்குன்னு சில இந்த கூட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மாதிரி ஒரு ஏஜென்சி போட்டு வசூல் பண்ணி மாநாடு நடத்தி கொடுன்னு சொன்னாங்க சார். முழுமையான ஆவணம் உங்களுக்கு கொடுக்குறேன். இது எதுவுமே தெரியாது. அரசாங்கத்தோட எந்திரத்தை பயன்படுத்தி அத்தனை ஆதினங்களை நீங்க வர வச்சீங்க. கடைசியில வேலேந்து இவர் தான் முருகர் மாதிரி காட்சி கொடுத்தாரு. யார்? சேகர் பாபு. யாரை ஏமாத்துறதுக்கு? சரி, நீங்க தான் வந்து ஆன்மீக மாநாடு நடத்துனீங்க இல்ல, அங்க அரசியல் பேசப்பட்டதா இல்லையா? அரசியல் பேச முருகனுடைய புகழ் மட்டும்தான் பாடப்பட்டுச்சு. இந்த சுகி சிவம் போன்ற நபர்களால என்ன பேசுனாங்க? கருவறை தீண்டாமை ஒளிந்ததா அங்க பழனியில? பண்டாரங்களுக்கு உரிய பூசை முறைகள் உரிமை இருக்கிறதா இன்றளவுக்கும்? யார் கையில் இருக்கு? அர்த்த மண்டபத்துல பண்டாரங்கள் தானே இருக்காங்க. அர்த்த மண்டபத்தில் தமிழ் இருக்கிறது. அர்த்த மண்டபத்தில் தமிழ் இருக்கிறது. அப்ப கருவறை தீண்டாமை இருக்குன்னு ஒத்துக்கிறீங்க. உரியவர்களுக்கு பூசை முறையை கொடுங்கள், உங்களை நாங்கள் ஆதரிக்கிறோம். அங்க இருக்கிறதா? நீங்க செய்தது ஓட்டு அரசியல்னா இவங்களும் அந்த ஓட்டுக்காக அரசியல் அதிகாரத்துக்காக நடத்துறது தப்பு இல்ல தானே? இந்து முன்னணி உள்ளிட்ட இந்திய இயக்கங்கள் அங்க மாநாடு நடத்துது. பிஜேபி தலைவர்லாம் போயிருக்கிறாங்க. இப்ப எங்க நான் சீமான் உட்பட எல்லாருக்கும் அழைப்பு எல்லாம் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு எல்லாம் அழைப்பு இல்லை, அதை பத்தி நாங்க கவலை இல்லை. என்ன சார் உங்களுக்கு அழைப்பு கொடுக்கலையா? அழைப்பு இல்ல, அதை பத்தி நான் ஒன்றும் கவலைப்படல. இந்து அமைப்பு தானே, நாங்க இந்து அமைப்பு தான், நாங்க முருக பக்தர் தான், நாங்க வேல் வழிபாடு தான், அதை பத்தி நான் கவலைப்படல. நீ அழைச்சா அழைக்காட்டி என்ன. ஆனால் பொதுத்தளத்தில் ஒரு கருத்தியலுக்கு எதிராக கருத்து வருகின்ற போது நான் பேசுகிறேன். இப்போ நீங்க மதுரையில் நடக்கக்கூடிய இந்த மாநாட்டுக்கு அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்லி இந்த அர்ச்சக சங்கத்துல பயிற்சி பெற்ற அனைத்து மாணவர் அர்ச்சகர் சங்கத்தை சார்ந்த ரங்கநாதன் ஒரு இடையீட்டு மனு தாக்கல் செஞ்சிருக்கிறார். அங்க அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு. நீங்க ஒரு அரசாங்கம் நடத்தக்கூடிய ஆன்மீக மாநாட்டுல அரசியல் பேசப்பட்டது. அங்க திமுகவுடைய சித்தாந்தங்கள் ஒழிக்கப்பட்டது. மொழி அரசியல் பேசப்பட்டது. அங்க பேசுவது சரி என்று சொன்னால் இங்கே கூடக்கூடிய கூட்டத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய வகையிலே சொல்கிறேன், சங்கிகள் நடத்தக்கூடிய இந்த முருகன் மாநாட்டிலே அரசியல் பேசினாலும் தவறொன்றும் இல்லை. ஆனால் நீதிமன்றம் என்ன நிபந்தனை விதித்திருக்கிறது என்று தெரியவில்லை. எப்படி வடநாட்டுல வந்து ராமரை வச்சு அரசியல் இந்துத்துவ இயக்கங்கள் பண்ணாங்களோ அதே மாதிரி தமிழ்நாட்டுல முருகனை வச்சு அரசியல். எங்க வடநாட்டு நம்ம நாட்டு சாமிங்க ராமர். ராமர் வடநாட்டுக்காரன் அவர் சேட்டா. அயோத்தியில இருந்தானே தமிழ்நாட்டுக்கு வந்தாரு. ஏங்க அவருடைய குலதெய்வம் அது தெரியுமா? ரங்கநாத பெருமாள். அவரு வடக்க இருந்தானே வந்தாரு. வடக்க இருந்து வந்தாரு. அப்ப கம்பராமாயணம் எழுதிய கம்பர் வந்து மார்வாடி. கம்பர் தமிழ்நாடு தான். ராமாயணம் வால்மீகி ராமாயணம் மூலம் தானே. நான் ராமனையும் முருகனையும் நான் வேற ஒரு இன்டர்வியூல பேசிட்டு வர்றேன். ராமன் இந்த மண்ணில் பிரிக்க முடியாது. ஒவ்வொரு இடத்துலயும் ராமன் இருக்கான். இறகுசேரின்னு ஒரு ஊர் இருக்கு தெரியுமா? என்ன சார்? இறகுசேரி தெரியல சார். காரைக்குடி கிட்ட இருக்கு. அந்த ஜடாயு பறவை பறந்த போது ராவணன் வெட்டி அந்த இறகு கீழே விழுந்த இடம் இறகுசேரின்னு இருக்கு. ராமாயணத்தோடு சம்பந்தப்பட்ட ஊர்கள் இந்த மண்ணில் தான் இருக்கு. தமிழ்நாட்டில் நிறைய இருக்கு. இங்கதான் சீதாமா வந்துச்சு, மஞ்சள் தேய்ச்சி குளிச்சது. இங்க இருக்கிற மலைகள் எல்லாம் அந்த அனுமார் சாமி தூக்கிட்டு போன கீழே விழுந்த துகள்கள் என்னங்க. அப்படி ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு வரலாற்று சம்பவங்கள் இருக்கு. பாடல்பட்ட தலங்கள், வைணவ தலங்கள் இங்கதான் இருக்கு. தர்ப்பணபுரி, திலதர்ப்பணபுரிங்கிற ஒரு ஊரெல்லாம் இருக்கு. நீங்க ராமநாதத்து பக்கத்துல அந்த சேதுக்கரை இங்கதான் இருக்கு. ராமன் யுத்தம் புரிந்துவதற்கு இங்கிருந்து சென்றதுக்கான வரலாறு இருக்கு. ராமனுக்கு இந்த மண்ணுக்கு சம்பந்தம் இல்லை. நீங்க எப்படி திமுக கார புத்தி மாதிரி இருக்கு. உள்ளுக்குள்ள உங்களுடைய கொளுத்த வேண்டியது திராவிட புத்திய. நீங்க நல்லவர் தான், பக்தர் தான், தமிழ்கார் தான். ஆனா உங்களுக்கு உள்ளுக்குள்ள அந்த மூளையில பதிந்த அந்த பழைய சுவடுகள் எல்லாம் கிளியர் சாட்டு கொடுங்க தயவு செஞ்சு. தாமரை முருகர் பெயரால் அரசியல் பண்ண என்ன தப்பு? நான் கேட்கிற திமுக பண்ணுங்கடாங்கிற. திமுக எதுக்கு சார் பண்ணணும்? அதுதான் அரசாங்கம் பண்ணுது இல்ல. திமுக பண்ண வேணும், அரசாங்கம் பண்ணணும். நான் முருகரை வச்சுட்டு ஓட்டு வாங்க முடியும்னு உங்களுக்கு ஒரு இப்ப என்ன வந்து உருவாயிருச்சு சார்? எப்படி சார் முருகரை வச்சு ஓட்டு வாங்க முடியும்?
அந்த அத்திவரதர் கோயிலுக்கு லட்சோப லட்சம் மக்கள் போனாங்க. அவங்க எல்லாருமே திமுகவுக்கு தானே ஓட்டு போட்டாங்க, பாஜகவுக்கு ஓட்டு போட்டாங்க இல்ல? சார், அத்திவரதரா இருக்கட்டும், திருவண்ணாமலைக்கு வரக்கூடிய லட்சக்கணக்கான கூட்டமா இருக்கட்டும், ஒவ்வொரு ஊர்களில் நடக்கக்கூடிய தேரோட்டமா இருக்கட்டும், காவடியா இருக்கட்டும், அழகு குத்துறதா இருக்கட்டும், அக்கிஞ்சட்டு எடுக்கிறதா இருக்கட்டும், பக்தி அங்க இந்துக்கள்கிட்ட நிறைய இருக்கு. எங்க பிரச்சனைனா சார், ஒரு மசூதியில ஒரு பாதிரி இன்னாருக்கு ஓட்டு போட வேண்டும் என்று தீர்மானிக்கிறான். அதற்கான ஓட்டு தீர்மானிக்கக்கூடிய மையமாக சர்ச் இருக்கிறது. இஸ்லாமியர்களுக்கு மசூதி தீர்மானிக்குது. அந்த மதகுருமார்கள் அந்த மதத்துடைய நன்மைக்காக அவங்க இன்னாருக்கு ஓட்டு போடுன்னு சொல்றாங்க. இந்துக்கள்கிட்ட அப்படி இல்லை. நாங்க எங்க சாமிமார்கள் அப்படி இல்லை, எங்க ஆதீன கர்த்தர்கள் அப்படி இல்லை. எல்லாம் சிவம் பார்த்துக்கிறோம், எல்லாம் பெருமாள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. மதம் என்பது அரசியல்ல கலக்கக்கூடாது, அரசியல் என்பது மதத்துல கலக்கக்கூடாதுங்கிறது உறுதியா இருக்காங்க. யாரு? ஆன்மீக பெரியவர்கள் எல்லாருமே, தமிழ்நாடு மக்களும் அப்படிதான் இருக்காங்க. எங்க மதுரை ஆதீன அரசியல்வாதி மாதிரி வெளியில வந்து நிக்கிறாப்புல. மதுரை ஆதீன அரசியல்வாதியா ஆன்மீகவாதியா சொல்லுங்க? ஒரு சில எக்ஸெப்ஷன் இருக்குங்க. என்னங்க? ஆனா தமிழ்நாட்டு கிராக்கான்னு கேக்குறேன். இதெல்லாம் வரம்பு மீறிய வார்த்தை. வரம்பு கிராக்குன்னு என்ன வரம்பு மீறிய வார்த்தை? நீ வரம்பு மீறுகிறது போது நான் வரம்பு மீறது தப்பு இல்லையா? ஒரு மடம் என்பது ஞான சம்பந்த பெருமான் உருவாக்கிய அந்த திருமணம், அந்த மடத்துடைய மரபை மீறி வாசல்ல நீ வரவேற்கலாமா? அது எங்க மோடியாக இருந்தாலும் சரி, எங்க அமித்ஷாவாக இருந்தாலும் சரி, எங்க ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, அது தவறு. நீ ராஜா ஓட்ட வந்து வழங்கணும். உன் பீடத்தை விட்டு நீ நழுவ கூடாது. வட்டச்சாளர் வண்டு முருகனா நீங்க? தப்புங்க அது. எங்க ஆதீனத்துடைய அந்த மரபு, மடத்துடைய மரபை மீறக்கூடிய எந்த மனிதனும் மடாதிபதி இருக்கக்கூடாது. நான் கடும் கோபத்தில் நான் பேசுறேன். எங்க பிரதமர் தான், எங்க மோடி தான், எங்க அமித்ஷா தான். ஆனால் நீங்கள் மந்திரி, இவன் அவருக்கு மேல உள்ள தவறுங்க. புரியுதுங்களா? எங்க இந்து மத நிறுவனமயமாக இல்ல. அப்படிலாம் இல்லையே சார். ஆமா, அவன் சர்ச்சில் பிரச்சாரம் பண்றதுக்கு அனுமதி இருக்கு சார், மசூதியில பிரச்சாரம் பண்றதுக்கு அனுமதி இருக்கு சார். என் கோயில போய் நோட்டீஸ் கொடுக்க அனுமதி இல்லையே. இந்த முருகன் கோயில், முருகன் மாநாட்டுக்கு நோட்டீஸ் கொடுத்தா கொடுக்காதேங்கிறான். என்னங்கடா குடும்பம்? பக்தி உள்ள இந்துக்கள் சக்தி படைத்தவர்களாக ஆகல சார். சக்தி தமிழ்நாட்டுல இந்தியாவில் இந்துக்கள் தான் சார் பெரும்பான்மை. தமிழ்நாட்டுல இந்துக்கள் தான் சார். தமிழ்நாட்டுல இந்துக்கள் தான் பெரும்பான்மை, நார்த்ல இந்துக்கள் தான் பெரும்பான்மை, இந்தியாவில இந்துக்கள் தான் பெரும்பான்மை. ஆனால் உலக அளவில் இந்துக்கள் சிறுபான்மை. எங்களுக்கு எந்த நாதியும் இல்ல, நீதியும் இல்ல. புரிஞ்சுக்கோங்க. எப்போ தமிழ்நாட்டில் உள்ள இந்துக்களுக்கு தெரியும் சார், அதாவது இந்து வேற இந்துத்வா வேற அப்படிங்கறதுல அவங்க புரிதலோட இருக்காங்க சார். அதாவது நீங்க இப்பதான் புரியல. இப்ப மூளையில இருக்க சுவடு அகற்றணும்னு சொன்னல, இந்து வேற இந்துத்வா இல்ல. ஆமா சார், அப்ப வித்தியாசம் இருக்கு சார். இந்துவுக்கும் இந்துத்வாவுக்கும் சார். இந்துத்வா என்பது அரசியல் மயப்படுத்தப்பட்ட தத்துவம்னு தமிழ்நாடு மக்கள். அப்ப திராவிடத்துவா அது ஒரு அரசியல் கோட்பாடு. ஆனா திராவிடத்துக்கும் மதத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. நீங்க இந்துத்வா இந்து மதத்தோட தொடர்பு படுத்துறீங்க. இந்துக்களே இவங்களுக்கு ஓட்டு போடுங்க, இந்துக்களே இவங்களுக்கு ஓட்டு போடுங்க, இந்துக்களுக்கு ஆபத்து, இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கிற நாட்டுக்குள்ள இந்துக்களுக்கு ஆபத்துங்கிறதெல்லாம் எவ்வளவு பெரிய உண்மை சார். சார், எந்த ஊர்லயும் அந்த ஊர்ல இருக்க பெரும்பான்மை அவனுக்கான உரிமையை கேட்டு போராடல. இந்தியாவில நாங்க போராட வேண்டியிருக்கு. இல்ல சார், பெரும்பான்மை சினுங்கினாலே ஓடி வந்துடல, கண்ணை தொடச்சோட. ஐயோ அழுகாத என் செல்லக்குட்டி ராசா, முஸ்லீம் கிறிஸ்டின் அப்படின்னு நீதான வந்து சார். இந்த நாட்டுல முஸ்லீம்களுக்கு பிரச்சனை இருக்கு, கிறிஸ்துவர்களுக்கு பிரச்சனை இருக்கு. அதற்காக குரல் கொடுக்க வேண்டியது அரசியல் கட்சிகள் கொடுத்துட்டு தான் சார் இருக்காங்க. இந்துக்கள் சத்தம் அவங்களுக்கு ஒண்ணும் இல்ல. அவன் எரிச்சலுக்கு பூரா அப்படியே அரைச்ச சந்தனத்தை பூசுவீங்க, எங்களுக்கு மேலும் மேலும் மிளகா அப்படி பூசுவீங்க. அப்படி என்ன சார் இந்துக்களுக்கு தமிழ்நாட்டுல பிரச்சனை இருக்கு? என்ன பிரச்சனை ஸ்டாலின் பண்ணிட்டாரு இந்துக்களுக்கு? ஸ்டாலின் என்ன சார் என்ன பண்ணல? என்ன நீ பண்ணிருக்க சொல்லுங்க சார், பட்டியல் போடுங்க சார். நானே இந்த வீடியோ ஸ்டாலின் பட்டியல் போடு. ஸ்டாலின் இந்துக்களுக்கு செய்தது என்ன சொல்லுங்க. நான் உங்களை எதிர்கேள்வி வைக்கிறேன். நீங்க என்ன, நான் நெறியாளர் இன்னைக்கு சார். தமிழ்நாட்டுல 3000 கோயில்களுக்கு HRM கும்பாபிஷேகம் பண்ணிருக்காங்க சார். உங்க ஒப்போட்டு காசுல பண்ணல. இந்த வார்த்தை நான் சொல்ற வார்த்தை கிடையாது, உதயநிதி ஸ்டாலின் சொன்ன வார்த்தை. உங்க ஒப்போட்டு காசா கொடுக்குறேன்னு கேட்டல, உங்க ஒப்போட்டு காசுல நீ கும்பாபிஷேகம் பண்ணல. உபயதாரர்கள், தமிழ்ல சொல்றேன், டோனர் ஒர்க். உபயதாரர் திருப்பணி, இது இங்கிலீஷ். டோனர் ஒர்க் தான் தமிழ். அவங்களுக்கு ஆமா, அதான் திராவிட மாடல். புரியுதுங்களா? உங்க ஒப்போட்டு காசுல நீ 3000 கோயில் பண்ணல. ரெண்டாவது, திருக்கோவில்களில் இருக்கக்கூடிய அந்த பணத்தை, எஃப்டிய, நிரந்தர வைப்பு நிதிகளை கரைக்கிற வேலை சார். எப்படி சார் கரைக்க முடியும்? நாங்க தான் மாடல். எங்க மாடல் என்ன மாடல் சொன்னீங்க? என்ன மாடல்? திராவிட மாடல். திராவிட மாடலு நாங்க கட்டடமா கட்டுவோம். பக்தர்கள் வசதிக்காக கட்டடம் கட்டுறாங்க சார். ஒரு கோயிலுக்கு போறோம், திருப்பதிக்கு நிகராக திருச்செந்தூர் உருவாக வேணாமா? திருப்பதிக்கு நிகராக பழனி வர வேண்டாமா? திருப்பதி அப்ப மொட்டையடிக்க போறீங்க, மொட்டையடிக்க போறீங்க திருப்பதிக்கு நிகர்னு சொல்லிட்டு. எங்க பழனியாண்டவன் கோயில் எவ்வளவு எப்படி தெரியுமா? 400-500 கோடி இருக்கு.
சமயபுரத்தாட்ட 300-400 கோடி இருந்துச்சு. திருச்செந்தூர்ல எவ்வளவு இருக்கு தெரியும்? எவ்வளவு கோயில்ல எவ்வளவு காசு இருக்குன்னு என்னைக்காவது தெரியுமா? இதை வெளியிட்டிருக்காங்களா? உண்டியல் காணிக்கையெல்லாம் இப்ப செய்தியா தான் வந்துகிட்டு இருக்கு. உண்டியல் எவ்வளோ நீங்க பார்க்க மட்டுமே, ரசிக்க மட்டுமே, எவனுக்கு வெளிப்படைத்தன்மை கிடையாது சார். இப்ப நம்ம கோயில் வருமானம் வருது, நிரந்தர வைப்பு நிதியா இருக்கு. நான் கட்டடம் கட்டுறேங்கிற பேர்ல அந்த எஃப்டியை பூரா காலி பண்றது திராவிட மாடல். ஒரு காசு வருமானம் வராது மசூதியில இருந்து, சர்ச்சில இருந்து. ஆனா உடஞ்சு போன சர்ச்சை சரி செய்யறதுக்கும், உடஞ்சு போன மசூதியை சரி செய்யறதுக்கும் நாங்க 5 கோடி 10 கோடி கொடுப்போம். வேண்டா சார். சமீபத்தில் ஒரு 150 கோடிக்கு வந்து திருப்பணிக்கு வந்து சாங்ஷன் பண்ணிருக்காங்க சார் தமிழ்நாடு அரசு. அரசாங்க காசா அறநிலையத்துறை அரசாங்க காசு சார், அறநிலையத்துறை காசு சார். எனக்கு சரியா புரியலங்க. நீங்க பேப்பர் அரசாங்க காசு, அறநிலையத்துறை காசு. ஆமா வேற. இப்ப டாஸ்மார்க் வருமானம்ங்கிறது அரசாங்க வருமானம். ஆமா சார். ஆச்சுங்களா? கோயில் என்பது யாருக்கான வருமானம்? அறநிலையத்துறைக்கான வருமானம் அரசாங்கத்துக்கு வரும். இந்து கோயிலுக்கு வந்து இந்து கோயிலுக்கு தான் பயன்படணும். ஆமா, அதுக்கு பயன்படுத்துறாங்க. பயன்படுத்தலையே சார். கோவில்ல எனக்கு சந்தேகம் இருக்கு. கோவில்ல வர காசை கோவில் சார்ந்த நிகழ்ச்சிகளுக்கோ கோவில் சார்ந்த செயல்பாட்டுக்கோ தான் செலவு பண்ணுவாங்க. உண்டியல் காசு ஃபுல்லா எடுத்து என்னமோ பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கும் மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கும் இல்ல நீங்க பயன்படுத்தலாம் நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு உதாரணம் சொல்றேன். சொல்லுங்க சார். அண்ணாதுரை வந்தாரா? ஆமா சார். யார் அவரு? தமிழ்நாட்டினுடைய முதல்வர் சார், முன்னாள் முதல்வர் சார், முன்னாள் முதலமைச்சர். கருணாநிதி வந்து அப்பா, அவர் வந்து அண்ணா, அவர் பேரெல்லாம் பெரியாரு தாத்தா. இந்த அண்ணாதுரைக்கு தவச சோறு போடுறது. என்ன சோறு? தவச சோறு. நினைவு நாளுக்கு சோறு போடுறது. இந்து கோயில்ல வச்சு சோறு போடுறோம். சமபந்தி போஜனம்னு சொல்லுங்க சார். என்ன போஜனம்? சமபந்தி. நீங்க திராவிட மாடல் தமிழ்லாம் பேச மாட்டீங்க. தமிழ் பேச மாட்டீங்க. ஏன் கோயில் காசு எடுத்து என்ன வெங்காயத்துக்கு, வெங்காயம் கெட்ட வார்த்தை கிடையாது, ஏன் கோயில் காசு எடுத்து என்ன வெங்காயத்துக்கு அண்ணாதுரை நினைவு நாளுக்கு விருந்து போடுற? பக்தர்கள் தானே சார் சாப்பிடுறாங்க. சர்ச்சில் போடு, மசூதியில போடு. இங்க கொட்டுவீங்க, அங்க நொட்டுவீங்களா? ஏன் கோயில் காசு எதுக்கு இருக்கு? நீ திமுகவுடைய தலைவராக திரு அண்ணாதுரை இருந்தால் அப்படி பார்த்தா எல்லா முதலமைச்சருடைய நினைவு நாளுக்கு நீ போடுறியா? எங்க நாயன்மார் ஆழ்வாருடைய தினங்களுக்கு நீ சோறு போடுறியா சார்? பயணிகளே போறங்க சார். அண்ணாதுரை வாழ்நாள்ல ஒரு நாள் கோயில் போயிருப்பாருவா? 1 ரூபா காசு உண்டியில போட்டிருப்பாரா? அவருக்கு வருஷம் எதுக்கு தவச சோறு போடுற என் கோயில்ல? இதான் உங்க சாதனையா? போங்கய்யா. அண்ணா அறிவாலய ட்ரஸ்ட்ல 1000 கோடி லட்சம் கோடின்னு சொல்றாங்க. போடு, எல்லா ஊர்லயும் அண்ணா நினைவு நாள் சோறு போடு. சார் ஸ்ரீரங்கத்துல அன்னதானம் போடுறாங்க, இடையில்லாம அன்னதானம் போடுறாங்க. யாரு காசு? யாரு காசு? நாங்க கொடுக்குற காசு கோயிலுக்கு வரக்கூடிய பக்தருக்கு சோறு போடாம நீ யாருக்கு போடுவா? இல்லையா? பல கோவில்களுக்கு இந்த திமுக அரசாங்கம் விரிவுபடுத்திருக்காங்க சார். இத பத்தி எல்லாம் ஐயா விரிவுபடுத்தலங்க. இருக்கக்கூடிய இருப்பு காசை காலி பண்றீங்க. அடிப்படை வசதி செஞ்சுதாருங்கிற பேர்ல ஒரு நல்ல அரசாங்கம் இருந்தா மசூதிக்கு வருமானம் இல்லாத மசூதிக்கு, வருமானம் இல்லாத சர்ச்சுக்கு கொடுக்கக்கூடிய அரசு நிதி தமிழ்நாடு அரசு நிதி சார். அதே மாதிரி வருமானம் இல்லாத கோயில்களுக்கும் தமிழ்நாடு அரசு பணம் கொடுத்துருக்காங்க சார். தமிழ்நாட்டுல சமீபத்துல நான் தஞ்சாவூர்காரன், இந்து சமய அரண்மனை தேவஸ்தானம் கோயில் இருக்கு. அங்க வந்து பிசிக்கல் டெபிசிட் இருக்கு. அதை குறைப்பதற்காக சமீபத்துல தான் சார் ஒரு பெரிய நிதி வந்து கோன்சலே சார் போய் வாங்கிட்டு வந்தார். சிஎம் கிட்ட வாங்கினாங்க பார்த்தோம். இதெல்லாம் கொடுக்கிறதுக்கு சட்டத்துல இடம் இருக்கு. கொடுத்திருக்காங்களா சார்? என்னமோ வந்து மசூதிக்கும் சர்ச்சுக்கு மட்டும் தான் கொடுக்குறாங்க. ஆமா, தப்பு. இந்து கோயிலுக்கு கொடுக்கல. ஒரு கண்ணுல சுண்ணாம்பு, ஒரு கண்ணுல வெண்ணங்கிற மாதிரி நீங்க பேசுறீங்க. ரெண்டு கண்ணுல வெண்ணெய், 2 கண்ணுல வெண்ணெய். இந்துக்கள் சுண்ணாம்பு. ஏன் சர்ச்சு காசு அரசாங்கத்துக்கு வந்திருக்கா? மசூதி காசு அரசாங்கம் வந்திருக்கா? அவனுக்கு ஏன் கொடுக்குற? ஒரு மதசார்பற்ற அரசு சொல்ற ஏன்? மதசார்பற்ற அரசுனா எல்லா மதத்தையும் சமமா அவங்க பார்க்கணும் சார். அப்ப பாரு, சர்ச் அவன் இருக்கு, மசூதி அவன் இருக்கு, ஏன்ட்ட விட கோயில நீ வெளில போ. இப்படி பேசுனா இப்படித்தான் நான் பேசுவேன். நான் வம்புக்கு தான் பேசுறேன், புரிஞ்சுக்கோங்க. நடைமுறை சிக்கல் 1000 இருக்கு. இன்னைக்கு இங்க என்ன பிரச்சனை, இந்துக்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னா, இப்ப நான் வந்து இருப்பு காசை குறைக்கிறாங்க நான் சொன்னேன்ல. கட்டடம் கட்டுறதுனால ஒரு சில அவங்களுக்கு சில நல்லது நடக்கலாம், அதுக்காக கட்டுறாங்க. அவ்வளவுதான் சொல்லுவேன். தேன் எடுத்தவன் புறங்கை நக்காம இருப்பானா? தேன் எடுத்தவன் புறங்கை நக்காம இருப்பானா? நான் தேன் எடுத்தது இல்ல சார். தேன் எடுத்த உங்க திராவிட மாடலை போய் கேளுங்க சார். 400 கோடி ரூபாய்க்கு மேல வந்து திருச்செந்தூர்ல பல்வேறு செயல் திட்டங்களை பண்ணிருக்காங்க. யாரு கொடுத்த காசு? தமிழ்நாடு அரசாங்கமும் HCLம் கொடுத்த காசு. தமிழ்நாடு அரசு எவ்வளவு கொடுத்துச்சு? 100 கோடி. முதலாளி எவ்வளவு கொடுத்தாரு? சிவசங்கர் நாடாரு, HCL முதலாளி. அவருக்கு என்ன எழுதி வாங்கியிருப்பாங்க தெரியுமா? நான் கொடுக்கக்கூடிய இந்த பணத்திற்கும் எந்த விதமான கோவிலில் முன்னுரிமை பெற மாட்டேன்னு எழுதி வாங்கியிருப்பாங்க. என்ன சார் சொல்றீங்க? ஆமாங்க.
எல்லா கோவிலுக்கும் இப்ப நாளைக்கு வந்து தம்பி ஒரு கோயிலுக்கு 5 கோடி உபநிதி கொடுக்குது வச்சுக்க, வாய் முகூர்த்தம் பழிக்கணும் சார். நீங்க கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த கொடுக்கக்கூடிய இந்த பணத்திற்கும் இந்த கோயிலுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை அப்படிமா. நீ கட்டி எடுத்து கொடுத்து முடிச்சோன்னா அவன் ஒட்டுமா திராவிட எங்க அண்ணன் சேகர் பாபு தலைமையில நடந்த இந்த ஆட்சியில இப்படி கும்பாபிஷேகம் நடந்துச்சுன்னு உங்களுக்கு ஒரு சால்வையும் ஒரு துண்டும் ஒரு மாலையும் போடுவோம், அவ்வளவுதான். ஸ்டிக்கர் ஒட்டிப்பாங்களா? ஆமா, திராவிட மாடல் ஸ்டிக்கர். நான் ஒரு கோயில் உபயதாரர் சார், இது வரைக்கும் வந்து வேலை தொடங்கலை, கரண்ட் வர மாட்டேங்குது, கரண்ட் வச்சு கொடுக்கல, கோயில் வேலையா இருக்கு, கரண்ட் தர மாட்டேங்கிறாங்க. வேணும்னேவா தெரியல, நான் கட்டித்தர ரெடின்னு சொல்லிட்டேன், அதிகாரத்தெல்லாம் சொல்லிட்டேன். HRNC கோயில். ஆமா, நான் கோர்ட்டுக்கு எதிராக கேஸ் போடுறேன், இவங்களுக்கு HR துறைக்கு எதிராக கேஸ் போடுறேன். நீங்க வசதி பண்ணி கொடுக்குறாங்கன்னு சொல்றீங்கல்ல, மண்டபம் கட்டுறது தப்புன்னு 2 கோயில் ஸ்டே வாங்கியிருக்கு. ஆமா, அது கேட்கணும்னு நினைச்சேன். அபிராமி கோயிலும் தலைமையில இருக்கக்கூடிய உபநிதி எடுத்து 6 கோடி 30 லட்சம், 360 அங்க 630. பக்தர்கள் நன்மைக்காக தான மண்டபம் கட்டுறாங்க, அதுக்கு எதுக்கு சார் ஸ்டே வாங்குறீங்க? கோவில் கட்டுறதுக்கு எதுக்கு டோனர் வசூல் பண்ற? பக்தர் வசதி தானே. அறநிலையத்துறை இருக்கக்கூடிய கோயில் ஃபண்ட் எடுத்து எல்லா கோயிலும் கட்டலாம்ல, அறநிலையத்துறை ஃபண்டு தானே சார். கோவில் கட்ட உபயதாரர் நிதி, மண்டபம் கட்ட சாமியோட காசா? இது தப்பு, சட்டம் சொல்லுது, சட்டத்தின்படி நான் பேசுறேன், புரியுதுங்களா? அதனால நீங்க எல்லாம் நாங்க இத்தனை கோயில் கும்பாபிஷேகம் எல்லாம் மாறு தட்டிக்காதீங்க. 3000 கோயில் கும்பாபிஷேகம், 3000 கோயில் 3500 கோடி ஏதோ ஒன்று அறிக்கையெல்லாம் வெளியிட்டாரு, எல்லாம் உபயதாரர் காசுன்னு சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் நீங்க செலக்டிவா மறைச்சிடுறீங்க. திமுக அரசு சாதனை, ஊர்ல கல்யாணம், மாறுல சந்தனம், பொய். இப்ப மதுரையில மாநாடு, முருக மாநாடு நடத்தினா இவருக்கு ஏன் பிரச்சனை வருது? வந்துருச்சுன்னா அதான் அல்லேலியா பாபு கோவம் வரும், அல்லேலியா பாபுக்கு கோவம் வரதான் செய்யும். திருப்பரங்குன்றம் ஏற்கனவே ஒரு பிரச்சனையை கிளப்பி, திருப்பரங்குன்றம் பிரச்சனைக்கு யார் காரணம்? இவங்க தானே காரணம். நான் ஆரம்பத்துல பேசிருக்கேன்ல உங்கள்கிட்ட. சென்னிமலை ஒரு பிரச்சனையை கிளப்புனீங்க, சென்னிமலை பிரச்சனை கிளப்பல, அது தானா கிறிஸ்தவன் பிரச்சனை கிளப்புனா அதுக்கு தீர்வா வந்தது. நீ நியாயமா எங்க பக்கம் நின்னீங்கன்னா போதும், சமமா நடத்தினீங்கன்னா போதும். நீ இல்லாத பொழுது நாங்கள் பேச வேண்டிய சூழல் வருது. திருப்பரங்குன்ற விஷயம் வந்து 2 பார்வை சார். அங்க அந்த மேல இருக்க சிக்கந்தர் அவுலியாவுக்கு போறதுக்குன்னு ஒரு பாதைன்னு போர்டு வச்சதான் பிரச்சனை. நான் சொல்றது கலெக்டர் வந்து சொல்லிருக்காங்க, மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அவங்க சொல்லியிருக்காங்க, அதான் ஆரம்ப பிள்ளையார் சொல்லின்னு சொல்லி. அதுக்கப்புறம் நவாஸ்கனி போன்ற ஆட்கள் போய் பிரியாணி சாப்பிட்டது பிரச்சனை, அவங்க கூட உள்ள ஆட்கள். ஏற்கனவே மலையில அந்த தர்கா இருந்துட்டு தான் சார் இருக்கு, அங்கேயும் காலங்காலமா உங்க ஃபாத்தியா ஓதி வந்து ஆடெல்லாம் வெட்டியிருக்காங்க. சமீபத்துல தான் நீங்க தான் இந்த பிரச்சனையை கிளப்புறீங்க. ஆடு வெட்டுறது பிரச்சனையா, உங்களுக்கு சாமி போறது பிரச்சனையா? அது அவங்களுக்கு பாத்தியப்பட்ட இடம் சார். மசூதியை பொறுத்த வரைக்கும் கொடிமரத்துல இருந்து விஜயநகர சாம்ராஜ்ய மன்னர்களால் கொலை செய்யப்பட்டு வந்த சிக்கந்தர், புரியுதுங்களா? அவர் கொள்ளக்காரன், அப்படித்தான் சில சான்றுகள் சொல்லுது. அப்புறம் எதுக்கு விஜயநகர பேரரசே வந்து அவருக்கு வந்து தர்கா கட்டுறதுக்கு இடத்த கொடுத்து மானியமும் கொடுக்கணும்? அது கொடுத்துருக்காங்களா? எனக்கு அந்த சான்று காமிங்க, நான் பேசுறேன். அப்புறம் எப்படி சார் மலையில வந்து தர்கா கட்ட முடியும்? தர்கா இருக்கு, உங்களை வழிபாடு செய்யறதுக்கு தொந்தரவு இல்லையே. ஏன் உங்களுக்கு இறை வழிபாட்டுக்கு பிரச்சனை இல்ல, உங்களுக்கு இறை தான் பிரச்சனையா இருக்கு சார். கருப்புசாமி கோயில வந்து கடாவட்டு கருப்புசாமி எங்க இருக்கு பாருங்க, கருப்புசாமி கீழே கிரிவட பாதையில இருக்காரு சார். கருப்புசாமி கோயில கடாவட்டு நீ வரமாட்டிய, நீ அலால் பண்ணணும், பிலால் வந்து அலால் பண்ணணும் நீங்க சார். கீழே வெட்டுற அதே ஆட்டை தான் சார் அவங்க மேல வெட்டுறாங்க. மேல வெட்டுறாங்கன்னா எனக்கு தெரியாது, அவன் எங்கேயும் வெட்டிட்டு போட்டோம் சார். ஆடை வந்து மலையில வெட்டுற உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு சார்? ஆடை மலையில வெட்டக்கூடாது. ஏன் வெட்டக்கூடாது? உங்க திராவிட மாடல் அரசு HRNCல போய் அவிட விட்டு போட்டிருக்கான், அவனை போய் கேளுங்க. சேகர் பாபு, மிஸ்டர் சேகர் பாபு கேளுங்க. உங்க திராவிட மாடல் அரசு. எங்க திராவிட? ஆமா, உங்க HRNC, உங்க மாவட்ட ரெவென்யூ, அவங்க தான் சொல்லியிருக்காங்க. கோர்ட் வழக்கில் நிலுவையில். நான் இதுல வந்து எனக்கு பிஜேபி அரசாங்கத்து மேல வேண்டுகோள் வைக்கிறேன், எனக்கு சில கோபங்கள் உண்டு. நீங்க திருப்பரங்குன்றம் அந்த மலை வந்து மேல சமணருடைய படுகைகள் இருக்கு, மேல காசி விஸ்வநாத சாமியுடைய சுனை இருக்கு, மச்சமனுடைய வரலாற்று இடம் இருக்கு, இவங்களுடைய இடம் இருக்குன்னா மத்திய அரசாங்கம் ஒரு துணை ராணுவத்தை கொண்டு பாதுகாப்புக்கு போடு. இது ஸ்ரீகந்தருடைய மலை தானே, நீ என்ன சிக்கந்தர் மலைன்னு சொல்றேன்னு கேள்வி கேடு. இந்த மதமே இல்லைன்னு சொல்லக்கூடிய அந்த மதுரை MP வெங்கடேச என்னமோ அவனுக்கு மிளகாப்பொடி எங்கேயோ வச்சது எரியுதுங்க. இந்துன்னா இந்துக்களுக்கு ஆதரவா இருந்தாலும் என்னைக்கும் பேசணும் இல்லைங்க வெங்கடேச. பூரா முஸ்லீமுக்கு மதம் இல்லைன்னு சொல்லக்கூடிய இந்த மாமனிதர்கள் எதுக்கு நான் பேசுறீங்க? மதத்தை பத்தி பேசுறேன். முஸ்லீமும் உனக்கு தேவையில்லை, கிறிஸ்தவனும் தேவையில்லை, இந்துவும் தேவையில்லை. இருந்துப்பா, வெக்கங்கிட்டு போய் இந்த கம்யூனிஸ்ட் லீலாவதிங்கிற ஒரு பெண்மகள் கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்த ஒரு கவுன்சிலர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டாலே காரணமானவன் யார்? திமுக காரன். அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு அதிகார பகிர்வுக்காக ஓட்டு நாட அரசியலுக்கு கூட்டி சேர்ந்துக்கிட்டு ஜெயிச்சுட்டு இவ்வளவு வெக்கமெல்லாம் பேசுற நீ, ஏதாவது தகுதி இருக்கா கம்யூனிஸ்ட்காரனுக்கு? அந்த லீலாவதி ஆவி இவங்களை மன்னிக்குமா பிரதர்? தப்பு. எங்க இந்து லீலாவதி ஆதி கம்யூனிஸ்ட் மன்னிக்காதுங்கிறீங்க? ஆமா, லீலாவதி மன்னிக்காது. ஒரு பெண்மகள் போராளி சித்தாவ திமுக
திமுக உறவாடலாமா நீ? உறவாடலாமா நீ? எனக்கு உனக்கு என்ன கொள்கை இருக்கு? எத்தனையோ கோடி டொனேஷன் கொடுத்தாலும் சொல்றாங்கல்ல, அவ்வளவுதான். ஒண்டியல் வந்து சுட்கேஸா மாறி இருக்கு. சில்லறைகளுக்கு இப்ப சத்தமே வராது. ஏன்னா எல்லாம் நோட்டா மாறி இருக்கு. சமீபத்துல அந்த திண்டுக்கல்ல ஏதோ ஒரு அபிராமி அம்மன் கோவில் ஏதோ பிரச்சனை, சிறையெல்லாம் திருடிட்டாங்க அப்படின்னு வந்து ஐடியல்வங்களையெல்லாம் நீங்க வந்து கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தீங்க. அதையெல்லாம் வந்து ஒரு வார நாளிதழ்லாம் செய்தியாகவும் படிச்சேன். இது என்ன பிரச்சனை? திண்டுக்கல்ல வந்து ரொம்ப நாளா நீங்க வந்து போராடிக்கிட்டு இருக்கீங்க. உங்க Facebook பதிவுலாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சமீபத்துல திண்டுக்கல் கோவில் பற்றிய பதிவுகளே நிறைய போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்படி என்ன பிரச்சனை திண்டுக்கல்ல? 2013 இருந்து 2016 வரைக்கும் திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு 200, 300 ஆண்டுகளுக்கு பழமையான நாயக்க மன்னர்கள் கட்டிய அருள்மிகு காளகத்தீஸ்வரர் திருக்கோயில், அபிராமி அம்மன் கோவில்னு சொல்லுவாங்க. எப்படி மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில்ல மீனாட்சி கோயில் சொல்றோமோ அது மாதிரி இந்த கோயில் வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்கதுங்க. திருப்பணிங்கிற பெயர்ல திருட்டு பணி நடந்தது. என்ன பண்ணாங்க? குற்றச்சாட்டு சொல்ற திருட்டு பணிங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்துறேன். என்ன பண்ணிட்டாங்க அப்படி? பழைய அடையாளங்களை அழித்து, ம். இதுக்கு முந்தைய ஆட்சி அதிமுக ஆட்சி, நான் ம். திமுக ஆட்சி சொல்லல, இதுக்கு முந்தைய ஆட்சி அதிமுக ஆட்சி 2013 to 16 அறிவழகன் ஒரு அதிகாரி ஈஓவா இருக்கிறான். சரி. அந்த நபர் என்ன பண்றான், ஒட்டுமொத்தமான கோவிலையும் ஜேசிபி கொண்டு டெமாலிஷ் பண்ணியாச்சு. பழமையான கோயில். பழமையான கோவில் 2000 அப்படி பண்ணவே முடியாது HRNC விதிப்படி. உங்களுக்கு இந்த அறிவு இருக்கு, அவங்களுக்கு அந்த அறிவு இல்ல. 100 வருஷம் பழமையான கோவில்லயே புதுசா எந்த ஒரு சிலையும் வைக்க கூடாத ஒரு ரூல் இருக்குன்னு நினைக்கிறேன் HRNC பொறுத்த வரைக்கும். மத்திய அரசாங்கமும் சரி, தமிழ்நாடு புராதன சட்டம், தமிழ்நாடு ஆன்சியன்ட் மோனுமெண்ட் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் அண்ட் ரிமைன்ஸ் ஆக்ட் 1966 படி இப்படி அழிக்க கூடாது. ஆமா, நாங்க அழிச்சிட்டோமே. அழிச்சது மாத்திரம் இல்ல, அந்த அறிவழகன்கிற கோயில அழிச்ச பிறகு நீங்க அடுத்த ஒரு அதிகாரத்தை கொடுக்கணும்ல. வேல்முருகன் ஒரு அதிகாரி வர்றாரு. அவர் என்ன சொல்றாரு, நான் புகார் தெரிவிச்சிருக்கேன், அந்த வேல்முருகன் அதிகாரி எனக்கு தெரியாது, வெறும் தரையத்தான் கொடுத்தாங்கிறார். தப்பிச்சுக்கிறதுக்கு வெறும் தரையை கொடுத்தா நீ உனக்கு அறிவனா? அப்ப ஏற்கனவே இருந்த கோவிலுடைய அந்த கல்லுங்க தூணங்க இதெல்லாம் நீங்க வந்து நம்பர் போட்டு பிரிச்சு தானே எடுத்து வைக்கணும். புராதன சிறப்பு என்பது பழமை மாறாமல் நீங்க கும்பாபிஷேகம் செய்யணும், கோயில் மறுகட்டுமானம் செய்யணும். அங்க விதி மீறல் நடந்தது. அந்த மயில் மண்டபம்னு இருந்தது, நான் ஏற்கனவே முதல்ல பேசியிருக்கோம். இந்த கல்யாண மண்டபம் கட்டும்போது கட்டுவதற்காக தோண்டும் போது கிடைக்கப்பட்டதன் பிறகு நம்ம அதெல்லாம் ஆவணப்படுத்தி கொடுத்தோம். அதுல பெரிய ஊழல் நடந்திருக்கு. பழைய கோயில் 60-70 தூண்கள் வித்துட்டாங்க. தூணை வித்துட்டாங்க. அங்க இருந்த மயில் மண்டபம் அடிச்சு உடைச்சு மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சாச்சு. ஏன்னா அதுல நாயக்கருடைய அடையாளம் இருக்கு, மன்னருடைய சிலைகள்லாம் இருக்கு. இப்ப புதுசா கோயில் கட்டிட்டாங்க, மாடர்ன் கன்ஸ்ட்ரக்ஷன். இப்ப பழைய கோயில் கட்டுறதுக்கான அடையாளம் இல்லைன்னு சொல்லியாச்சு. இப்ப உங்க பேரை வருது, என் பேரை வருது. இந்த கோயில் யாரு கட்டினது கேட்டா இது நாயக்க மன்னர்கள் கட்டினாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கான அடையாளம் ஏதாவது இருக்கணும்ல. ஆமா, இந்த அடையாள அழிப்பு செய்யக்கூடிய வேலையைத்தான் HRNC செய்யுது. இந்த உண்மை குற்றவாளிகளை நான் வந்து புகார் தெரிவிச்சிருக்கேன். அந்த தூணெல்லாம் இப்ப எங்க இருக்கு? கண்டுபிடிக்கணும், நான் விட மாட்டேன். இன்னைக்கு கூட சிலை கடத்தல் தடுப்பு பிரிவினுடைய உயர் அதிகாரிகளை நான் பார்த்து மனு கொடுத்துட்டு வந்திருக்கேன். இதற்கு காரணமான நபர்கள் கிட்டத்தட்ட வேலுசாமி, PS வேலுசாமின்னு ஒரு நபர், அப்புறம் வந்து கந்தசாமின்னு ஒரு நபர், அறிவழகன்கிற அதிகாரி, வேல்முருகன்கிற ஒரு அதிகாரி. இந்த வேலுசாமி கந்தசாமிக்கு சம்பந்தப்பட்ட சில உள்ளூர்ல இருக்கக்கூடிய சில தொழிலதிபர்கள். ஆமா, PMS முருகேசன் ஒரு ஆளு, அப்புறம் சுந்தரம் ஐயங்கார்னு ஒரு நபர், அப்புறம் ஒரு 10-15 பேர் பட்டியல் இருக்கு. அப்போ மேயர் அந்த மருதராஜ், அவருடைய பையன் பிரேமு, இப்படி நிறைய பேர் அவங்க கொடுத்த ஆவணத்துல இருக்கு. இத விசாரிக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். 2வது தெற்க பார்த்து சந்நிதியாக இருந்தது அபிராமி அம்மன், அதை வந்து கிழக்க பார்த்து வச்சுட்டாங்க. அதுக்கு காரணம் கேட்டா என்ன சொல்றாங்கன்னா, மலைக்கோட்டையில மேல இருக்கக்கூடிய அபிராமி கிழக்க பார்த்து இருந்துச்சு, அதனால கிழக்க பார்த்து வச்சுட்டோம்னு ஒரு முட்டு கொடுக்குறாங்க. சட்டத்துல அப்படி இடம் கிடையாது. மண்ணுக்குள்ள புதைக்கப்பட்ட மயில் மண்டபத்தை உடைச்சதுக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு ஆகணும். 4வது நீங்க வந்து இவ்வளவு பெரிய வரலாற்று ஆவணத்தை அழிச்சதுக்கு என்ன தண்டனை? 200 ஆண்டு பழமையான கோவில்னு சொல்றீங்க. ஆமா, நீ உடைக்கவே முடியாது, உடைக்கிறதுக்கு உனக்கு உரிமை கிடையாது. அப்ப இந்த அடையாள அழிக்க செய்த இந்த அயோக்கியர்களை நான் என்ன செய்யணும்? நிச்சயமா சட்டத்துக்கு முன்னாடி நிப்பாட்டிதான். அதனால நீதிமன்றத்தை நாட போறேன். தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிக்கணும், உப்பு தண்ணி குடிச்சான். அது வரைக்கும் நான் விட மாட்டேன். இது ஒரு செய்தி. தெற்க பார்த்து அபிராமியை கிழக்க வச்சுட்டான்னு சொன்னேன்ல, அது திரும்பவும் அங்கே வரப்படணும். திருடு போன சாமி சிலைகள், திருடு போன அந்த கோவில் சிலைகள், திருடு போன மயில் மண்டபம், திருடு போன அந்த மயில் மீண்டும் அந்த இடத்துக்கு வரணும். அது வரைக்கும் நான் போராடித்தான் போய மாட்டேங்க. வெளியில சில அரசியல் சூழல்கள், அழுத்தங்கள், அவன்றிருக்கு அதிகார பலம், பணபலம், அரசியல் கட்சி பலத்தை வச்சு என்ன ஒரு விதமா நெருக்கடி கொடுக்க பாக்குறாங்க. நான் என்கிட்ட உள்ள ஆவணம் தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு 5 பேர்ட்ட கொடுத்து வச்சுட்டேன். எனக்கு ஏதேனும் பிரச்சனைன்னு சொன்னா அந்த பேப்பர் பேசும், நான் விட மாட்டேவீங்களா? புரிதுங்களா? இது ஒரு செய்தி.
ரெண்டாவது, திண்டுக்கல் மாவட்டத்தில் இன்னொரு பிரச்சனை. ரெட்டியார் சத்திரத்துல கோபிநாத சாமி திருக்கோயில் ஒண்ணு இருக்குங்க. அந்த திருக்கோயிலுடைய பணம் உண்டியல் காசு யாருக்கு சொந்தம்? நீங்க சொல்லுங்க. HRNCக்கு. உண்டியல் காசு உடன்பிறப்புக்கு சொந்தம். உண்டியல் காசு அறங்காவலரும் அதிகாரியும் கூட்டு சேர்ந்துக்கிட்டுங்க என்ன பண்ணிடுறான், சும்மா ஒரு 32 லட்ச ரூபா நம்மளுக்குள்ளே ரொட்டேஷன் விட்டாச்சு. பக்தர்களை போய் கேட்டா எவனுக்கு சொல்றது இல்லை, நாங்கே சொல்லணும் அப்படின்னு கேட்குறான். அந்த ஊர் மக்கள்லாம் புகார் தெரிவிச்சாங்க. நாங்க ஒரு 200-300 ஆட்களை கூப்பிட்டு அந்த ஊர் மக்கள் பக்தர்கள்லாம் கூப்பிட்டு போராட்டம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணி அந்த திருடி தின்ன ஈவோ சீனிவாசனுங்கிற நபர் மேல புகார் தெரிவிச்சிருக்கோம். கோபிநாத்ங்கிற அந்த அறங்காவலர் மேல புகார் வச்சிருக்கிறோம். அதை கமிஷனர் நீக்கம் செய்யறதுக்கான உத்தரவு அவருக்கு தான் உண்டு. அதனால அதுக்காக நான் காத்திருக்கோம். இல்லைன்னா பக்தர்களை திரட்டி நாங்கள் திரும்பவும் போராட்டம் பண்ணுவோம். பல கோவில்களில் திருப்பணிங்கிற பேர்ல திருட்டு பணி நடக்குதுங்கிற குற்றச்சாட்டை நான் மீண்டும் முன்வைக்கிறேன். ஆச்சுங்களா? திருப்பணிங்கிற பேர்ல திருட்டு பணி நடக்குது. இதுக்கு அதிகாரி எப்படி சார்? செந்தில் பாலாஜி மாடல் சார் இது. உண்டியல் காசு எடுத்துட்டேன், ஆடிட்டிங்ல மாட்டிக்கிட்ட உடனே நாங்க கட்டிடுறோம். நான் கட்டிட்டான் 10 நாள்ல 35 லட்சம் 33 லட்சம் விழுந்துருச்சு அக்கௌண்ட்ல. அது வரைக்கும் அதோட கோயில்ல இருப்பு காசு 4000 ரூபா தான். எல்லாம் பேங்க் ரிப்போர்ட்ல இருக்கேன். எடுத்துட்டேன், கட்டிடுறோம் சார். கட்டுறானாச்சு. கட்டின பிறகு அக்யூஸ்ட் நிரூபணம் ஆயிடுச்சுல. இப்ப இதெல்லாம் முறையா கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? HRNC கமிஷனர். ஆமா. அதே கோயில் பிரச்சனை, அதே திண்டுக்கல் எல்லைக்கு உட்பட்ட நான் சொன்ன அபிராமி கோயில், இப்ப நியூ கன்ஸ்ட்ரக்ஷன்ல கட்டின கோயில்கள்ல பல நபர்கள் ஒரு 10 கடை வச்சிருக்கான். HRNC கோயில்ல பல பெயர்கள் வச்சிருக்கான். விதி மீறி கட்டுமானம் கட்டியிருக்கான். நான் கோர்ட்டுக்கு போறேன், எல்லாத்துக்கும் பேப்பர் வச்சாச்சு. சர்வோதய சங்கம்னு ஒரு கட்டடம் தர்பூசணி கடைக்கு வாடகைக்கு விட்டுருக்கான். ஒரு 8-9 லட்ச ரூபா அந்த உள்ள இருக்கக்கூடிய நபர்கள் வாங்கிட்டதா மக்கள் சொல்லிக்கிறாங்க. அப்போ ஒன்னொன்னுக்கு நான் பேப்பர் வைக்கணும்னா எனக்கு வேற வேலை இல்லையா? அறநிலையத்துறை நீ எதுக்கு இருக்க? ஓ வேலை உருப்படியா? திருடனுக்கு உதவி செய்யறது தான் திராவிட மாடலா? திருடனுக்கு உதவி செய்யறது திராவிட மாடலா? நான் சொல்றேன், ஒரு கோயில் பிரச்சனை, ஊரங்க பிரச்சனை இருக்கு சார். அப்ப நான் ஒரு சில அதிகாரிகள் நல்லவங்க இருக்கிறாங்க, அந்த மனிதர்கள் உதவி செய்யறாங்க. உதவி மீன்ஸ் சரியா நடவடிக்கைன்னு சொல்றாங்க. நீ திருடன் இருந்தா திருட்டு மாடல் தான் திராவிட மாடல். அப்படிதான் நான் பேச வேண்டியிருக்கேன். அங்க இருக்கக்கூடிய அறங்காவலர்கள் ஒரு சில பேர் திமுக காரனா இருக்கான். திமிர் பிடிச்சு நிக்கிறான். கேள்வி கேட்டா நம்மள அவதூறு கிளப்புறான். நான் விட மாட்டேன், எவனா இருந்தா எனக்கு என்ன, போட உறுதியா அவங்களை நீதியில நிறுத்துவேன். நான் திமிர்ல பேசல, அம்மனுடைய திருவருளோட பேசுறேன். இவங்க திருடர்கள், இவர்களை தண்டிக்கும், நீதி தண்டிக்கும். அபிராமி தெக்க வருவா, சிலை திருடிகள் சிறைக்கு போவார்கள். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். அந்த முருகன் மாநாடு அது மட்டும் இல்லாமல் HRNC இருக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. குறிப்பாக திண்டுக்கல் இஷ்யூ எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. சம்மந்தப்பட்டவர்கள் இதில் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு பார்க்க வேண்டியவர்கள் இதை பற்றி உடனே அட்ரஸ் பண்ணணும்னு என்னுடைய கோரிக்கையும் வைக்கிறேன். மேலும் என்ன கொடுத்து பேசி நமக்கு நன்றி. ராமன் சார்.